எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மை மீட்டெடுப்பார் என்பதை இந்த வசனம் உறுதியாய் நமக்கு கொடுக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம். அல்லேலூயா. உலகத்தாருக்கு அந்த விசுவாசம் இருக்காது. கடவுள் மேல பெரிய விசுவாசம். அவங்க மனிதர்களை நம்புவார்கள், அல்லது தங்களுடைய பலத்தையோ பணத்தையோ பொருளையோ அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்புவார்கள். விசுவாசி இவர்களால நமக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனா ஒரு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல என்னை நிறுத்துகிற தெய்வம். அப்படி நீங்க விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்தா கர்த்தர் புதிய வாழ்க்கையையும் புதிய அற்புதத்தையும் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதான் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாவற்றையும் தேவனிடத்துல விசாரிப்பார். எந்த காரியம் செய்தாலும் சரி தேவனிடத்துல விசாரிப்பார். சுயநலமா செயல்பட மாட்டார். தேவன் இல்லாமல் எந்த காரியத்தையும் தாவீதுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா செய்யவே இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட விசாரிப்பார். அதனாலதான் அவர் அனுபவத்தில் எழுதுறாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப தெய்வ சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை விரும்பும் பொழுது அதை ஜெபம் பண்ணி பொறுமையாய் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த நம்ம முடிவுகளை நம்ம எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா என்று யோசித்து நாம எடுக்கணும்.